ஹாய் மம்மிஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 6 மந்த்துக்கு மேலே இருக்கிற பேபிஸ்க்கு ரொம்பவே சாப்பிட அடம் பண்ணுறாங்க அப்படிங்கக்குள்ள குழந்தைங்க வளர மாட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் எனக்கு கூடவே இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளோட டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே 1 மந்தில் ஒவ்வொரு க்ரோத் பீரியட் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த ஃபுட் கொடுத்தாலும் அதை வந்து அவங்க க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன பாயிண்ட் கூட உங்கள் குழந்தைங்க கிட்டே இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் அவங்களோட க்ரோத் பீரியடா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து சாலிட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய குழந்தைங்க அடம் தான் பண்ணுவாங்க. குழந்தைங்க சாப்பிடலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே குழந்தைங்களோட க்ரோத் வந்து சரியாக இருக்காதோ அப்படின்ட்டு டவுட் இருக்கும். நீங்கள் இதை பற்றி எந்த ஒரேஸுமே பண்ணிக்காதீங்க. ஏன்னா 6 மந்த்தாக இருக்கட்டும், இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு க்ரோத் பீரியட் இருக்கும். மந்தில் சடனாக ஒரு 7-8 டேஸ், அந்த டேஸில் மட்டும் உங்கள் குழந்தைங்க கிட்ட நிறைய சேஞ்சஸ் நீங்கள் அவங்க ஃபுட் ஹேபிட்டில் பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட க்ரோத் பீரியடு உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல போஷாக்கான உணவு கொடுக்குறப்போ குழந்தைங்க நல்லாவே க்ரோத் ஆவாங்க. இப்போது அந்த க்ரோத் பீரியடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 8 மந்த் பேபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து மாதத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பரவாயில்லையே இன்றைக்கி பாப்பா சாப்பிட்ருக்காளே அப்படின்ட்டு தோணும். சேம் இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு இட்லி குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சில டைம் வந்து அவங்க ஃபுல்லாக ஒரு இட்லியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆசைக்காக இன்னும் ஒரு பீஸ் கொடுக்குறீங்கன்னா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து மேஜராக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இதை வந்து அவங்க சடனாக அந்த 1 டே மட்டும் பண்ணாமல் அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. திரும்ப நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பழையபடி சாப்பிடாமல் போயிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அந்த 1 வீக் மட்டும்தான் அவங்களோட க்ரோத் பீரியட். ஸோ அந்த 1 வீக் ஃபுல்லாகவே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபுட்டுமே அவங்களோட ஹைட், வெயிட், இம்யூன் பவர் எல்லாத்தையும் அதிகரிக்கிற மாதிரி. இந்த க்ரோத் பீரியட் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் கூடவே இருக்கும். ஏதோ ஒரு வந்து குறிப்பிட்ட ஒரு 1 வீக் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அந்த வீக்கில் நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளோட ஃபுல் க்ரோத்துக்கு, அந்த மந்த்துக்கான ஃபுல் க்ரோத்துக்கு யூஸ் ஆக போகுது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி நீங்களே சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படிங்கக்குள்ள கரெக்டாக அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன சேஞ்சஸ் கூட நம்மளால் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு க்ரோத் பீரியடில் போஷாக்கான உணவை கொடுங்க. அடுத்த ஒரு 2-3 வீக்ஸ் குழந்தைங்க வந்து அவ்வளோவா சாப்பிடல அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. திரும்ப ரொட்டேஷனில் வரும்போது அதே நெக்ஸ்ட் மந்த் க்ரோத் பீரியடில் நல்லாவே உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது வந்து ஒவ்வொரு அம்மாவுக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா க்ரோத் பீரியடுங்கிறது குழந்தைங்களோட அந்த மந்த்துக்கான மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கிறது. நீங்கள் புது ஃபுட்டு எதுனா கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த டைமை யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா குழந்தைங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட 2 பொண்ணுங்களில் கம்பேர் பண்ணும்போது பெரியவ ஓரளவுக்கு நம்ம என்ன கொடுத்தாலுமே அந்த ஏஜ்லேருந்தே சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆனால் சின்னவ வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் அவளுக்கு இப்போ ஒவ்வொரு மந்த்தும் நான் அவள் சாலிட் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து நோட் பண்ணியிருக்கேன். மைல்டு வேரியேஷன் மட்டும்தான். கரெக்டாக ஒரு மந்தில் 3rd வீக் மட்டும் அவள் நல்லா சாப்பிடுவா. அந்த டைமை யூஸ் பண்ணி நான் அவளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துப்பேன். ஸோ நீங்களும் உங்களோட குழந்தையோட க்ரோத் பீரியட் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 வயசு ஆகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் தன்னாலவே வராது. 4 வயசுக்கு அப்புறம் அவங்களாவே பசி எடுக்கும் சாப்பிடணும் அப்படின்ட்டு நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் மம்மீஸாக இருக்கிற நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் தான். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் குழந்தைங்களோட ஹைட், வெயிட், இம்யூன் பவர் எல்லாமே ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய பேபி கேர் வீடியோ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.